வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராஜ்மா கிரேவி. இதுக்கு தேவையான பொருட்கள்: ராஜ்மா ஒரு 100 கிராம், அதை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் வரமல்லி, ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 3/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, காஞ்ச மிளகாய் ஒரு 5. இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். இதை நீங்கள் வறுக்கும் போதே நல்லா ஒரு ஸ்மெல் வரும், நல்லா வாசனை வரும். கருக விட்டுறக்கூடாது. வாசனை வந்தோடனே எடுத்து தனியாக வச்சுட்டு, இப்போ 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதே கடாயில் ஒரு பெரிய வெங்காயம், அதில் ஒரு 3/4 வெங்காயத்தை மட்டும் நான் இப்போ சின்ன சின்னதாக வெட்டி போட்டு வதக்கிக்கிறேன். மீதி ஒரு 1/4 வெங்காயத்தை வச்சுக்கிறேன். இதிலையே ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 3 சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கேன். இந்த பெரிய வெங்காயத்து கூட ஒரு 3 சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கேன். 3 தான் போட்டிருக்கேன். ராஜ்மாவை நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அப்படின்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்சோன்னா ஒரு 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கணும். லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப குழைய வேக விட்டுறக்கூடாது. இது நல்ல ஹெல்த்து. இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் அடிக்கடி இது உணவுல சேர்த்துக்கணும் நம்ம. இப்போ வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆன உடனே தக்காளியை சேர்த்துக்கிறோம். ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும்னா இன்னும் கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி கொஞ்சம் கரையணும். இப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே வறுத்து வச்ச அந்த மிளகு ஜீரகம் அதையும் அந்த தக்காளியையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக வச்சுக்கிட்டோம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு 2 பட்டை 2 கிராம்பு போட்டு நல்லா பொரிய விடணும். இப்போ ஏற்கனவே நம்ம பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் சொன்னேன், அதில் 3/4 வெங்காயம் போட்டாச்சு. இன்னும் 1/4 வெங்காயம் இருக்குது. அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த இஞ்சி பூண்டு வாசனை போன உடனே மறுபடியும் ஒரு தக்காளி இதில் நல்லா நான் கையாலே நசுக்கி விட்டு சேர்த்துக்கிறேன். நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் இதில் அப்படியே கையால் நசுக்கி விட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கணும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இது வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வறுத்த மசாலாவையும் அந்த வெங்காயம் தக்காளி இதையும் ரெண்டையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா கிண்டிக்கணும். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டிப்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம அந்த வறுத்து வச்சுருக்க மிளகாய், மல்லி, ஜீரகம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு 2 தடவை நல்லா அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த தக்காளி வெங்காயத்தை போட்டு அரைச்சிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா நைஸாக இருக்கும். இது ரெண்டையும் ஒன்றா போட்டு அரைச்சிங்க, தக்காளி வெங்காயத்தையும் இந்த வறுத்ததையும் ஒன்றா போட்டு அரைச்சிங்கன்னா
இந்த மிளகெல்லாம் வந்து அவ்வளோக்கா அடிப்படாமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அதை ஒரு 2 ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச மசாலா நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்கும். இதில் வேறு நம்ம எதுவுமே சேர்க்கலை, தேங்காய் எதுவுமே சேர்க்கலை. இப்போ இதில் கொஞ்சோண்டு அந்த அரைச்ச மசாலாவோட கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கணுங்க. இதை நீங்கள் குருமா மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், கிரேவி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன், வேறு எதுவுமே சேர்க்கலை. உரப்புக்கு மிளகாய் போட்டிருக்கோம், அது இல்லாமல் மிளகு போட்டிருக்கோம், அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா தலபலன்னு கொதிக்கும். அப்போ கொதித்து ஏற்கனவே நம்ம அதை வறுத்து வச்சுருக்கோம், ப்ளஸ்ஸு அதை வதக்கி வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை, 2 அந்த பச்சை வாசனை போயிருக்கும். இப்போ லைட்டாக கொதித்த உடனே உப்பு, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இது செட்டிநாடு ஸ்டைல். இந்த ராஜ்மா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ராஜ்மாவுக்கு கிட்னி பீன்ஸுன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த வேக வச்ச இந்த ராஜ்மாவை, கிட்னி பீன்ஸை இதில் போட்டு நல்லா கிளறிக்கணும். இந்த ராஜ்மாவில் இந்த மசாலாலாம் இறங்குற அளவுக்கு நல்லா கிண்டி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ இதுக்கு நான் வேறு எதுவுமே சேர்க்கலை, இந்த அரைச்சி வச்ச மசாலா அதோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கல. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம கிரேவியாக தான் செய்கிறோம், அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு இது கிரேவி மாதிரி வேணாம், இன்னும் கொஞ்சம் எனக்கு லிக்விடாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, நம்ம அந்த பதம் பார்த்துக்கணும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கழித்து கொதித்தோடனே ஒரு 5 நிமிஷம் கழித்து கொத்தமல்லி தழையை போடுறோம். நீங்கள் இந்த வெங்காயம் தக்காளி அரைக்கும் போதே அதோடே கொத்தமல்லி தலையையும் கொஞ்சம் புதினா தலையும் கூட போட்டு அரைச்சிக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்கல, வெறும் வெங்காயம் தக்காளி இந்த வறுத்தரைச்ச மசாலா மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இதில் உங்களுக்கு தேவையான கிரேவி பதம்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன்ல, பார்த்தீங்களா, ஒரு 1/4 எலுமிச்சம்பழத்தை மட்டும் புளிஞ்சு விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ இந்த எலுமிச்சம்பழ சாறும் அந்த கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை ஊற்றி ஒரு 2 செகண்ட் மட்டும் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷன். இந்த ராஜ்மா கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.